ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு வந்து வைப்போம் இல்லையா, அந்த மாவே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கோம். 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். முதல்ல அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்து கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு போட்டால் நல்லா முறுமுறுன்னு வரும் ரிப்பன் பக்கோடா, அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா திரிஞ்சு வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை உருக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கை விட்டு ஒன்றுபட பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் மாவு. தேவையான அப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடாக்குன்னு தனியாக ஒரு முறுக்கு குழாயில் இருக்கிற இது இருக்குது, அச்சு இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அச்சு இருக்கும். இந்த அச்சில் போட்டு நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் போட்டாச்சு, நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த ரிப்பன் பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரிப்பன் பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். ரிப்பன் பக்கோடாவை போட்டவுடனே திருப்பிங்கன்னா உடஞ்சிரும். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். அந்த பபிள்ஸ் நல்லா அடங்கினாதான் நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்ததா அர்த்தம். 2 பக்கமும் நல்லா செவக்க நம்ம ரிப்பன் பக்கோடாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்க. ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ரிப்பன் பக்கோடா. இப்போது அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா சீக்கிரம் ஆயிரும். முறுக்கு மாதிரி ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. ரிப்பன் பக்கோடா அப்படியே பிழிஞ்சு விட்டால் எண்ணெயில் கடக்கடன்னு ஆயிரும்.
இப்போது செகண்ட் பேட்சும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்கும் கூட. நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சுவையான முறுமுறுன்னு நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம். சண்டேஸில் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சும்மா அம்மாக்களை பதட்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் போதும், இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். சடனாக யாருனா கெஸ்ட் வந்தால் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அரிசி மாவு மட்டும் நம்ம வீட்டில் அரைச்சிட்டு வந்தாலே போதும். இதை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை படைப்போம். அதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணேன். முறுக்கு இப்படி எடுத்தோன்னா நல்லா உடையுது பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. அதான் உடையுது பார்த்தீங்களா? நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.